இந்த அரிசி இந்த சோறுலாம் சாப்பிட்டா என்ன ஆகுது தெரியுமா? உணர்ச்சிகள் பெருசாகுது, ஆசைகள்லாம் பெருசாகுது, தூக்கம் பெருசாகுது, அது மாதிரி கோபம் பெருசாகுது. அந்த கோபத்தில் வந்து அது வந்து வலிமையாக ரொம்ப அளவுக்கு அதிகமாக மாறுது, கட்டுப்படுத்த முடியலை. அது அளவோடு இருந்தால் தான் கட்டுப்படுத்த முடியும். காமம் வந்து இன்னும் பெருசாக மாறுது. ஏன் வந்து கற்பழிப்பெல்லாம் நடக்குது அப்படின்னா, அந்த உணர்ச்சியை அவனால் கட்டேப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு அது பெருசாக மாறிவிடுகிறது. ஒரு பொறுமை இழந்து விடுகிறது. அதை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியல. அதுக்கு என்ன காரணம் என்னென்னா, இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, பிரியாணி, தோசை, இட்லி, இதெல்லாம் ஊக்க மருந்து. இது வந்து ஆசையை பெருசாக்குது, உணர்ச்சிகளை பெருசாக்குது, கோபத்தை, பயத்தை பெருசாக்குது, பொறாமையை பெருசாக மாற்றுது. நம்ம குடிசையில் வாழ வேண்டிய மனிதர்கள் இன்றைக்கி காங்கிரீட் கட்டடத்தில் பெரிய மாட மாளிகையில் வாழ்கிறாங்க பாருங்கள். அப்போ மனிதனுடைய ஆசைங்கிறது வந்து குடிசையில் வாழ்கிறது தான். ஆனால் அப்படிப்பட்ட ஆசை என்று அப்போ ஏன் பங்களாக்களில் வாழ்கிறாங்க? அந்த ஆசை ஏன் பெருசாக மாறுது? குடிசையில் வாழ வேண்டும் என்கிற அந்த மனிதர்களின் ஆசை அதான் இயற்கையானது. அந்த ஆசை எப்படி இந்த மாதிரி பிரம்மாண்டமாக மாளிகையில் வாழ வேண்டும் என்று அது மாறுகிறது அப்படின்னா, அதுக்கு காரணம் இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற இந்த ஊக்க மருந்து தான். இது ஊக்க மருந்து. ஏன்னா பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. அதை சமைத்து விட்டால் ஒன்று இன்னொன்றாக மாறிவிடும். பச்சையாக இருக்கும்போது உணவாக இருக்கிறது, சமைக்கும் பொழுது சமைத்த பிறகு அது மருந்தாக, அதாவது ஊக்க மருந்தாக மாறிவிடுகிறது. உப்பு போட்டு சமைக்கிறதுனால அது ஊக்க மருந்தாக மாறிவிடுகிறது. ஊக்க மருந்துன்னா உணர்ச்சிகளுக்கு ஊக்கம். கோபத்துக்கு ஊக்கம் கொடுத்தா அது பெரிய கோபமாக மாறிடுது. பழி உணர்ச்சிகள் பெரிய பழி உணர்ச்சிகளாக மாறுகிறது. இந்த மாதிரி உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடுகளை சாப்பிட்டாக்கா பழி உணர்ச்சி எல்லாம், கோபம் எல்லாம் பெருசாக மாறிடுது, ஆசைகள் பெருசாக மாறிடுது, காமம் கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு அது பெரிதாக மாறிவிடுகிறது. அதனால தான் பலாத்காரம், கற்பழிப்பு, சின்ன குழந்தைகள்லாம் ரேப் பண்ணுறது, முதியவர்களையே பிற உயிரினங்களோடு போய் விலங்குகளோடு புணர்வது, இது சுயன்பம் செய்வது, இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னா, அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. காரணம், அந்த உணர்ச்சிகள், காமம் என்கிற உணர்ச்சி பெரிதாக ஆகிவிட்டது, வலிமையானதாக மாறிவிட்டது. நம்மளால் அது அளவோட சின்னதாக இருந்தால் தான் கட்டுப்படுத்த முடியும். அந்த உணர்ச்சி அளவை விட பெரிதாக மாறிவிட்டால் அது நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. அது காரணம் நாம் சாப்பிடுகிற அந்த உணவு தான் காரணம். நீங்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இதை நீங்கள் வந்து உப்பு சேர்க்காமல் பச்சையாவோ வேக வச்சோ கூட சாப்பிடுங்க. அப்புறம் அந்த காமம் என்பது உங்கள் காலடியில் கிடக்கும். அது ரொம்ப ஈஸி, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பெண்கள் வந்து இன்றைக்கி ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த காம உணர்ச்சி வந்து அவனுக்கு தலைக்கேறும்போது, இந்த மாதிரி உணவுகளெல்லாம் சாப்பிட்டபோது அவனுக்கு காமம் பெரிதாக மாறும்போது ஒரு பெண்ணோட கஷ்டம் கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதவிடாய் டைமில் கூட உடலை வச்சுக்கிறாங்க, அல்லது இப்போ தான் குழந்தை பெற்றிருப்பாங்க. அந்த பெண் உறுப்பு வந்து கடந்த காலங்களில் அதெல்லாம் நடந்திருக்கு, இப்போவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பெண்கள் அப்போ தான் பிரசவமாகி வந்திருப்பாங்க, பிறப்பு உறுப்பெல்லாம் ரணமாக இருக்கும். அந்த நேரத்தில் கூட அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் பலவந்தப்படுத்தி உடலுறவில் ஈடுபட்ட வரலாறுகள் நிறைய இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு இவனால் அதை அனுமதிக்கிற பெண்களும் இருக்காங்க. தனக்கு வலிக்குமே அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர்களுக்கு கூட அந்த அந்த கட்டுப்படுத்த முடியல. ஒரு ஆணை கட்டுப்படுத்தணுன்னா தான் ஒரு பெண் அமைதியாக இருக்க முடியும். இப்போ பெண்கள் அதற்கு அனுமதிக்கிறாங்க. காரணம், அவர்களுடைய வலி அவர்களுக்கே தெரிய மாட்டேங்குது, பெண்களுடைய வலி ஆண்களுக்கு தெரிய மாட்டேங்குது, பெண்களுடைய வலி பெண்களுக்கே தெரிய மாட்டேங்குது. காரணம், காமம் என்பது பெரிதாக மாறிவிட்டது. கோபம், காமம், ஆசைகள், காதை எல்லாம் பெருசாக மாறிடுச்சு. பெருசாக மாறும்போது தான் இப்போ பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க, வீட்டிலே உட்காருன்றான். அது அன்பு அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம். அடிமைத்தனத்தை ஏன் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, அது அளவுக்கு அதிகமான அன்பாக அளவுக்கு அதிகமானாலே அதுவும் நஞ்சு தான். அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் அன்பு அளவுக்கு அதிகமானால் அது அடிமைத்தனமாக தான் மாறும். ஒரு மனைவி மீதான அன்பு அளவுக்கு அதிகமாகும் போது, நான் வேலைக்கு நீ வேலைக்கு போக தேவையில்ல, வீட்டிலே இரு அப்படின்னு சொல்கிறது. வீட்டிலே இரு, அங்கே போகாத, இங்கே போகாத, வீட்டை விட்டு வெளியே கிளம்பாத, அது அளவுக்கு அதிகமான அன்பு. அப்போ அளவோடு இருந்தால் தான் அந்த அன்பு ஆணுக்கும் நல்லது, பெண்ணுக்கும் நல்லது. அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அது பெண்களுக்கு எதிரானது தான். அதே வந்து சந்தேகம் வந்துருச்சு, அளவுக்கு அதிகமான அன்பு, அதை நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை மனைவி மேலே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா மனைவியே போட்டு தள்ளிடும். அளவுக்கு அதிகமான அன்பு ஏற்படுத்துகிற விளைவுகள். அது மாதிரி ஒரு மனைவிக்கு கூட தனது கணவன் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு வந்துருச்சுன்னா, அளவோடு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அது அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா, ஒரு கணவன் மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா, என்னடா அப்போ அவளுக்கு கோபம் வந்து என்னாகும், தூங்கும்போது கள்ள தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாகிடக்கூடாது. அளவுக்கு அதிகமான அன்பை என்றைக்குமே கொண்டாடக்கூடாது. அது ரொம்ப ஆபத்து. ஆபத்தை கொண்டாடுவதற்கு சமம், அழிவை கொண்டாடுவதற்கு சமம். அதனால் அந்த உணர்ச்சிகள் ஏன் பெருசாக மாறுது அப்படின்னா, இந்த சோறு, உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்றதுனால தான். டீ, காஃபி, வெள்ளைச்சீனி கலந்தது, இது எல்லாமே உணர்ச்சிகளை பெரிதாக மாற்றும்.
ஊக்க மருந்து இது. ஒரு கோபத்தை பெருசாக மாற்றும், சாதிக்கணும் அதெல்லாம் பெருசாக மாற்றும். உங்களுக்கு ஒரு எளிமையாக வாழ்கிறத உங்களால் ஒரு அசிங்கமானது, ஒரு குடிசையில் வாழ்வது கேவலமானது அப்படின்னு நினைக்க வச்சு காங்கிரீட் கட்டடத்தில் வசிப்பது தான் அந்த மாதிரி மாறிப்போச்சு. ஒரு உண்மையவே உங்களால் ஏற்றுக்க முடியல. உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மூட நம்பிக்கைகளை நோக்கி ஏன் போகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான இந்த நம்பிக்கைகள்லாம் இருக்குல்ல, இந்த உண்மையான நம்பிக்கைகள் மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை. உங்களுக்கு எல்லாமே பெருசாக இருக்கும், மாயமாக இருக்கணும், எதுவுமே புரியக்கூடாது, பிரம்மாண்டமாக இருக்கும், குழப்பமாக இருக்கணும், பயமுறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. கோபம் பாருங்கள், இன்றைக்கி போரிடுறாங்க பாருங்கள். சண்டைகள் தான். சண்டைங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பிடித்தவர்களோடு சண்டை போட வேண்டும், உரிமையோடு சண்டை போடுவோம். ஆனால் இன்றைக்கி பிடிக்காதவங்களோட சண்டை போடுறாங்க, பிடிக்காதவங்களோட போரிடுறாங்க, குண்டெல்லாம் போடுறாங்க. கோபம் பெரிதாக மாறிவிட்டது. அதனால் ஏற்பட்ட அழிவு. என் கோபத்தை நான் பெருக்க போகிறேன், நான் வலிமையானவராக காட்ட போகிறேன் அப்படிங்கிறக்காக சோறு, பூரி, பொங்கல், ரொட்டி சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் வலிமை எல்லாமே கோபம்லாம் அதிகமாகி குண்டு போட்டு சண்டை போடுறாங்க, அணுகுண்டே போடுறாங்க பாருங்கள். அதனால் உணவை மாற்றிட்டாலே போதும், மனிதர்கள் மென்மையாக மாறிவிடுவார்கள். உணவை மாற்றிக்கணும். எந்த மனிதர்கள் மென்மையாக மாறணும், அவங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னா உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான் இதைத்தான் சாப்பிட்ணும். இலை தலைகள் இதைத்தான் சாப்பிட்ணும். இதை பச்சையாகவே வேக வச்சோ அல்லது வறுத்தோ கூட சாப்பிட்லாம். ஒரு வேர்க்கடலையே வறுத்து கூட சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் அதில் உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்க்காமல் வறுத்தோ அல்லது வேக வச்சோ சாப்பிட்லாம், சுட்டு சாப்பிட்லாம், பச்சையாக சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டிங்கன்னா காதல், காமம், அன்பு, பாசம் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். உங்கள் ஆசைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். காங்கிரீட் கட்டடங்களில் வசிக்க வேண்டும் என்கிற ஆசை கூட வராது. ஒரு குடிசையில் வாசித்தாலே போதும். ஏன்னா உங்களுடைய திறமையும் குறைஞ்சி போயிடும். வலிமை குறையும் போது உங்களுடைய திறமையும் குறைஞ்சி போயிடும். உங்களால் மிகப்பெரிய வேலைகளே செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய வேலைகளை செய்கிறதுக்காக தான் நம்ம சோறு, பூரி இதெல்லாம் ஊக்க மருந்து. மிகப்பெரிய வேலைகளை செய்வதற்கான ஒரு வலிமையை தருகிற ஒரு ஊக்க மருந்து தான் இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை எல்லாமே. மிகப்பெரிய வலிமைகளை, அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுகிற. சோறு சாப்பிட்டா தான் ஒரு தெம்பு அப்படி ஜம்முன்னு இருக்குது. அதே காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் மூட்டை தூக்க முடியுமா? முடியாது. மூட்டை தூக்குறது என்ன பெருமையான விஷயமா? அது ஒரு அடிமைத்தனம். அது மாதிரி நீ ஒரு அடிமையாக நீ பெரிய ஆளாக கூட இருக்கலாம், அடிமையாக நீ இருக்கிற. ஆனால் அது அடிமைத்தனம் தானே. அடிமைத்தனம் என்பது அவமானம் என்றால் நீ பெரிய போஸ்டிங்கில் கூட இருக்கலாம். அந்த உலகின் தலைவர், ஒரு நாட்டோட பிரதமராகவே கூட இருக்கலாம், ஒரு நாட்டின் முதலமைச்சராக கூட இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு மக்களுக்காக ஒரு அடிமையாக உழைக்கிறல்ல, அந்த அடிமைத்தனம் என்பது அவமானம் தானே. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை நீ சாப்பிட்ற. அதனால தான் இந்த மாதிரியான. அதுவே நீ காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னால் கஷ்டமான வேலைகளை செய்ய முடியாது. உன்னால் எளிமையான வேலையை தான் செய்ய முடியும், ஒரு மென்மையான வேலையை தான் செய்ய முடியும். ஒரு காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் உப்பு சேர்க்காமல் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா உங்களால் ஒரு காங்கிரீட் கட்டடத்தை கட்ட முடியாது. காங்கிரீட் கட்டடத்தெல்லாம் கட்டவே முடியாது. அப்போது நம்மளால் எதை கட்ட முடியும்னா ஒரு குடிசை தான் கட்ட முடியும். அந்த மாதிரி உணவுகள் உணவு மாற்றம்தான் மனித வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போது இன்றைக்கி நம்ம அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட்டதுனால தான் என்ன ஆகுது, நம்ம இன்றைக்கி போரிடுகிறோம், பெரிய காரெல்லாம் வாங்குகிறோம், லாரி ஓட்டுறோம், விபத்துகளில் 10 லட்சம் பேர் சாகுறாங்க, ரோடு போடுறோம், விண்வெளிக்கு போகிறோம், கப்பலில் போகிறோம். ஏகப்பட்ட ஆபத்துகள் கப்பலில் போகிறதுல இருக்குது. கடலில் ஏகப்பட்ட கொள்ளையர்கள் இருக்காங்க, அவங்களும் இந்த சோறு, உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடு சாப்பிட்றாங்க, அவங்களுக்கும் அளவுக்கு அதிகமான வலிமை வருது. ஏகப்பட்ட ஆபத்துகள். இந்த அளவுக்கு அதிகமாச்சுன்னா அமிர்தம் நஞ்சுன்ற மாதிரி மனிதர்கள் எளிமையாக இருக்கணும். எளிமையாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு கார் ஓட்ட முடியாது, பஸ் ஓட்ட முடியாது, ரோடு போட முடியாது. அப்போ விபத்துகள்லேருந்து ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் பேர் பாதுகாக்கப்படுவார்கள். போர் நடக்காது, நம்மளால் போரிடவே முடியாது. நீங்கள் பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் போரிடவே முடியாது. அப்போ போர்னால அநியாயமாக எத்தனை பேர் சாப்பிட்றாங்க பாருங்கள். குழந்தைகள், பிஞ்சு குழந்தைங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு. கட்டடங்கள்லாம் ஒரு குண்டில் இடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ போர் நடக்காது. அப்போ மனிதர்கள் எதில் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னா அவங்கள வலிமையை குறைக்கணும். அந்த அளவுக்கு அதிகமான வலிமை தான் இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கெலாம் காரணம், அழிஞ்சு போகிறதுக்கு காரணம். அப்போ இந்த உணவுகளை சாப்பிட்றாங்களா, அளவுக்கு அதிகமான வலிமைக்காக ஆசைப்பட்டு இந்த உணவுகளை சாப்பிடுவதால் அந்த உணவுகளும் நோய்களை தருகிறது. எந்த பக்கமும் அழிவு தான், எல்லா வகையிலும் அழிவை தருகிற உணவுகள். அதனால் மனித இனம் பாதுகாப்பாக இருக்கணும்னா உணவு மாற்றம் தான் ஒரே வழி. நீங்கள் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டிங்கன்னா
பெண்கள் அடிமையாகவே இருக்க முடியாது. இன்றைக்கி பெண்கள் ஏன் அடிமையாக இருக்காங்க? 24 மணி நேரம் வீட்டில் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. எப்போ எழும்பினாலும் எழும்பி வேலை பார்க்கணும். தூங்கிட்டு இருப்பாங்க. போய் டீயை போடு, தண்ணி குடி. அது மாதிரி பெண்களை வந்து தூங்க விட மாட்டாங்க. ஒரு மெஷின் மாதிரி சுவிட்ச் போட்டால் எந்த டைமில் சுவிட்ச் போட்டாலும் மின் விசிறி சுற்றும். அதுபோல் வீட்டில் பெண்களை வந்து ஆண்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அவன் நடுராத்திரிலேருந்து எனக்கு ஒரு சொம்பு தண்ணி கொட்டுவா அப்படிமா. தூங்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி எழுப்பி எனக்கு ஒரு சொம்பு தண்ணி கொட்டுவாம்மா. அதாவது ஒரு அப்பா என்ன பண்ணுவார், தான் பொம்பளை பிள்ளைய அந்த மாதிரி வேலை வாங்குவார். போய் அங்கே போய்ட்டு வா, இங்கே போய்ட்டு வா அப்படின்னு. அந்த மாதிரி பெண்களுக்கு தூக்கமே கிடையாது. அப்போ 24 மணி நேரமும் அவங்க வீட்டில் அடிமையாக துவைக்கிற துணி சுத்தம் எல்லாம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அளவுக்கு அதிகமான வலிமை அவங்க உடம்பில் இருக்குது. அதை தருகிற அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை அவங்க சாப்பிட்றாங்க. அதனால தான் அவங்களால அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அதுவே காய்கறிகளையும் பழங்களையும் அந்த பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களால அடிமைத்தனத்தை ஏற்றுக்கவும் முடியாது. ஆண்களும் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால அடிமைப்படுத்தவும் முடியாது. அடிமைப்படுத்தினாலும் அந்த அடிமைத்தனத்தை பெண்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. என்னால் நீ விரும்புகிற மாதிரிலாம் உன் சட்ட துணியெல்லாம் துவைக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சட்ட துணியே நம்மளால் உற்பத்தியே பண்ண முடியாது. நீங்கள் வலிமை இந்த காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டிங்கன்னா உங்களால் இந்த சட்ட துணியில் ஆடைகளே உற்பத்தி பண்ண முடியாது. இந்த உலகமே ஃபெயிலியர் ஆகிடும். கட்டடங்களை கட்ட முடியாது. நீங்கள் அதாவது ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் இருக்குல்ல, இயற்கையான உணவுகள், பச்சையாக உப்பு சேர்க்காமல் வேக வச்சோ சுட்டோ வறுத்தோ சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு வலிமை குறைவாக தான் இருக்கும். அப்போ இந்த உலகத்தை உங்களால் நிர்வகிக்க முடியாது, உருவாக்க முடியாது, மேம்படுத்த முடியாது, அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியாது. இந்த உலகமே ஃபெயிலியர் ஆகிடும். இந்த உலகத்தை நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை காப்பாற்றணுங்கிறக்காக தான், பாதுகாக்கணுங்கிறக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சோறெல்லாம் சாப்பிட்றீங்க. சோறு, பூரி, பொங்கல், தோசை. அதனால் அளவுக்கு அதிகமான வலிமை. அதனால தான் இந்த உலகத்தை உங்களால் பாதுகாக்க முடியுது. எல்லாருமே அதற்கான வேலையை தான் நம்ம செய்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ரோடு போடுறாங்கன்னா அவங்களும் இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. ரோடு போடுறது அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமை அவங்களுக்கு சோறு, பூரி, பொங்கல், பிரியாணி, சப்பாத்தி இதில் தான் கிடைக்குது. இதெல்லாம் சாப்பிடாமல் வெறும் காய்கறிகளை சாப்பிட்டா என்னால் ரோடெல்லாம் போட முடியாதுங்க அப்படின்றோம். அதனால் அப்போ ரோடு போடலன்னா நல்லதுன்னா, யாருமே ரோடு போடல, எல்லாருமே உணவுக்கு மாறிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. யாராலையும் ரோடே போட முடியாது. அப்புறம் காரு, பஸ் எதுவுமே போகாது. விபத்துகள்லேருந்து 15 பேர் பாதுகாக்கப்படுவார்கள். மனிதர்கள் வாகனங்களே போக மாட்டாங்க. வாகன உற்பத்தி நின்று போயிடும். வாகன விபத்துகள் எல்லாம். அப்போ மனிதர்கள் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நடக்கிறதுனா உடம்புக்கு நல்லது. ஓட ஆரம்பிச்சிருவாங்க. உடல் உழைப்பில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் உணவு மாற்றம் தான் மனிதர் உணவு என்ன பண்ணுது, நம்ம உணர்ச்சிகளை பெரிதாக மாற்றுகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.